அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனைகளை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிச்சயமாக அல்லாஹ் கூறுகிறான், என் அடியானின் இரு கண்களை போக்கி விடுவது கொண்டு அவனை நான் சோதித்து, அதன் மீது அவன் பொறுமை கொள்பவனாக இருக்கும் பட்சத்தில் அவ்விரு கண்களுக்கு பகரமாக நான் அவனுக்கு சொர்க்கத்தை வழங்குவேன் அப்படின்னு சொல்வதாக சொல்றாங்க. மேலும் ஒரு முஸ்லீமுக்கு வந்தடையக்கூடிய கஷ்டம், நோய், கவலை, நோவினை, துக்கம், அவரது காலில் குத்தக்கூடிய முள் உட்பட அனைத்து வேதனைகளுக்கும் பகரமாக அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். அதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் இப்படிப்பட்ட சோதனைகள் கொடுக்கப்படுறதில்ல அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இவ்வளவு விஷயங்களும் எதற்காக சொல்லப்பட்டிருக்கு? இந்த உலக வாழ்க்கையில யாருக்குமே கஷ்டம் இல்லாம இருக்கிறதே இல்ல. சோதனைகள் வைக்கப்படக்கூடிய விதம் தான் வேற மாதிரி இருக்கே தவிர, அளவு எல்லாருக்கும் ஒரே அளவு தான் இருக்கு. இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்களாக இருக்கட்டும், மனைவி, குழந்தைகள், ஆரோக்கியம், கல்வி, அதிகாரம், பதவி மற்றும் பொறுப்புகள், நோய், உடல் குறைபாடுகள் மற்றும் மரணம் எல்லாமே நமக்கு உலக வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட சோதனைகள் தான். ஒருபோதும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை